சப்போஸ் பருப்பு வேகலை அப்படின்னிங்கன்னா நீங்கள் 4 விசில் கூட வச்சுக்கலாம். பருப்பு வந்து நம்மளுக்கு முழுசாக இருக்கணும் இல்லை, நல்லா மசிஞ்சு இருந்தாலே போதும். சரிங்களா? இப்போ இதை மூடி நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் இப்போ விசில் போட்டாச்சு. 2 விசில் வரட்டும். வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. நம்ம கடாய் வச்சு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி அடுப்பத்தை வச்சு மேலே ஒரு கடாய் வைங்க. கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி காய் எல்லாமே வதக்கி விட்டுக்கலாம் அந்த கடாயில். இப்போ கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அது கூடவே வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு சீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ அது கூட வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூடவே காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய், லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே தக்காளி போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே கேரட் போட்டுக்கலாம். சாம்பார்ன்றதுனால வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். நம்ம வெங்காயம் போட்ட உடனே தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் காய்களும் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருந்தா முருங்கைக்காய் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டோம். இப்போ இதையே எடுத்து நம்ம கடாயிலேயே ஆட் பண்ணிக்கலாம். காயோட கத்திரிக்காய் மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எண்ணெய் பத்தாது, காய் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் எல்லாமே வதங்கிட்டு இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், நான் சாம்பார் பொடி எதுவுமே ஆட் பண்ணலை, அதனால் மிளகாய்த்தூளையும் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கேன். நீங்கள் சாம்பார் பொடி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் மிளகாய்த்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் பருப்பில் வந்து மஞ்சள் ஆட் பண்ணலை, அதை நல்லா வதக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. காய்க்கு மேலே இருந்தாலே போதும், தண்ணி வெந்துடும் சீக்கிரமாக. நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடியாச்சு. காய் வெந்துச்சா பார்க்கலாம். பாருங்க, நல்லாவே கொதிக்குது. காயெல்லாம் நல்லா வெந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். ரொம்ப நல்லாவே காயெல்லாம் வெந்துச்சு. ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். கத்திரிக்காயும் சரி முருங்காயும் சரி ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதை வந்து நம்ம பருப்பு கடைஞ்சி, நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்கள, அதிலே இப்போ பருப்பை கடைஞ்சிட்டு அது கூடவே இதை ஆட் பண்ணிக்கலாம். கடைஞ்சி வச்சுக்கோங்க, அது வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பை இது கூடவே நம்ம ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம இந்த பருப்பு சட்டி வேக வச்சோம்ல, அந்த பருப்பு குக்கர், ஸோ அதிலே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லாவே கொதிக்குது. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கேன். நான் பெருங்காயத்தூள் வந்து மறந்துட்டேன், ஸோ லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயத்தூள் வந்து சாம்பாருக்கு எப்போவுமே ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போதே நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் சூப்பராக அழகாக ரெடி ஆகிட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள் சாம்பார். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இதை வேறு ஒரு எண்ணத்தில் காய் சாம்பார் அழகாகவே ரெடி ஆகிட்டு, இதில் வந்து நம்ம கேரட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் மாங்காய் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணலை, அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் ஆட் பண்ணல.
ஸோ நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. காய் சாம்பாருக்கு எல்லா காயும் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.